ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேடெக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமேல் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல மார்வல் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். மார்வலில் உள்வரணிக்கான ஒரு கேம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, இன்சோமினியா கேம்ஸ். அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரூமர் வந்துட்டு இருந்த நிலமையில இன்சோமினியா கேம்ஸே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது இன்னும் கேன்சல் ஆகலை, அது இன்னும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. அடுத்ததா பனிஷரோட ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனில் அவர் ஒரு ஃபீமேல் பாஸ் வில்லனை தான் எதிர்கொள்ள போறாருன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கார்லெட் ஜோகன்சன் டூம்ஸ்டே சீக்கிரம் வார்ஸ்க்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்கார்லெட் ஜோகன்சன் எம்சிக்குள்ள ஏதாச்சும் ஒரு மூவியை நான் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டாக்டர் டூமுடைய சொந்த ஊரான லாட்வேரியா அடுத்தடுத்த வர மார்வல் மூவிஸ் எல்லாமே அப்பியர் ஆக போறதோ சின்ன லீக் வந்திருக்கு. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கேப்டன் மார்வல், ஹல்க், ஷாங்ஷி, வாங் போல முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாருமே சாமுடைய டீம்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் இதுல மிக முக்கியமான நியூஸ் என்னன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட 6 மாசம் டிலே பண்ணிருக்காங்க. மே 1 ரிலீஸ் ஆகுது அந்த டூம்ஸ்டே, டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகுது. சீக்ரெட் வார்ஸ் டிசம்பர் 17, 2027 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி டிஸ்னி அவங்க ரிலீஸ் ஷெட்யூல்ல இருந்த 3 அன்டைட்டில்டு பிலிம்ஸை ரிமூவ் பண்ணதா ஒரு சின்ன லீக் வந்திருக்கு. அடுத்ததா நோவே மட்டும்தான் இது வரைக்கும் எம்சியூல டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன மூவியா இருந்துச்சு. இப்ப அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிற 2 அவெஞ்சர்ஸ் மூவியுமே டிசம்பர் தான் ரிலீஸ் பண்றாங்க. இது அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுக்காக தான் ரிலீஸ் பண்றதாக தான் சொல்லியிருக்காங்க. இதனால டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் நிறைய டைம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிற டிசம்பர் 18, 2026 தான் டிஸ்னி அவங்களோட ஹைசேஜ் பாட்டோடைய 6வது பாட்டை ரிலீஸ் பண்றாங்க. பார்பியும் ஓப்பனேமரும் ரிலீஸ் ஆகும்போது பாப்பனேமர்னு சொன்ன மாதிரி ஐசேஜும் டூம்ஸ்டேயும் லிங்க் பண்ணும்போது டூம்ஸ்டேஜ்னு சொன்னா எப்படி இருக்கும்? டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 2க்கான ஷூட்டிங் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதுல இருந்து ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கு நமக்கு. அது மூலமா அயன் ஃபீஸ்ட் அண்ட் பவர் மேனா நடிச்ச டிஃபெண்டர்ஸ் கேரக்டர் 2 பேருமே நியூயார்க்ல ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்த ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துல பார்த்ததா லீக்ஸ் வந்திருக்கு. கடைசியா யாரில் ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் பார்த்துருக்கீங்க, அதை கேன்சல் பண்ண சீரீஸ் தான். அது ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு அதில் ப்ரொடியூசருக்கு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, சோனி கேட்டதான் ரைட்ஸ் இருக்கு, இப்போ மார்வல் அதை கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா அவங்க சோனிக்கு பே பண்ற மாதிரி இருக்கும், யார் அந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டாரு. நோவாக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தா தெரியும், ஆனா அது இந்த ஃபேஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அடுத்த ஃபேஸ்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. கூடவே நோவா கேரக்டர் ஒரு மேஜரான ரோலை அடுத்த சாகால பே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட லோக்கியோடைய மல்டிவர்சல் சாகால எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் நோவா அடுத்து வர போற சாகால இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த பக்கம் டிசி சைட்ல வந்த பேஸ் மேக்கரோட சீசன் 2 பிரீமியர் அப்போ ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வாரத்துல ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசி லைவ் ஆக்ஷன் டீனேஜர்ஸ் மூவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல டேமியன் வெயின் ஒரு ராபினா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷெஸாம் மூவியில் நடிச்ச ஜாக்கரி லேவி அவர் திருப்பி டிசிக்குள்ள நடிக்க ஆசைப்படுறதா சொல்லியிருக்காரு. அதுவும் ஷெஸாமா நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. கடைசியா பேட்மேன் 2 ஃபிலிமிங் லண்டன்ல 2026 ஸ்டார்டிங்ல தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா 2027 கடைசியில தான் படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல 2028 ஸ்டார்டிங்ல தான் படம் வரும். இது ஒரு பெரிய டிலே தான். கிட்டத்தட்ட 2022 பார்ட் 1 வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கிட்ட ஆக போகுது பார்ட் 2க்கு. அடுத்ததா இந்த பக்கம் ஹாலிவுட் சைட்ல வரும்போது அவர்தா வே ஆஃப் வாட்டர் தியேட்டருக்கு திருப்பி ரிட்டர்ன் வருது. இது அக்டோபர் 3 ரிலீஸ் ஆகதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிஸ்னியோட லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்டா வரப்போற மோனா ஜூலை 10, 2026 ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டா ஃபினிஸ் அண்ட் ஃபர்போடைய அடுத்த சீசனுக்கான ஒரு சின்ன கிளிப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஸ்னி. இது டிஸ்னி பிளஸ்ல ஜூன் 6 ரிலீஸ் ஆகுது. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேமுக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இதுலதான் தனுஷ் கூட நடிக்கிறதா ஒரு சின்ன ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப ரோமன் ரைன்ஸ் அந்த மூவில ஒரு கேரக்டர் பண்ண போறதாவும் ஒரு ரூமர் வந்திருக்கு. யாரெல்லாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் டெட்லைன்ஸ் பார்த்துட்டீங்க, இந்த மூவி இந்த வாரத்தோட 150 மில்லியன் வேர்ல்டு வைடா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பிரான்ச்சைஸிலேயே அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. அமேசான் பிரைம் சைட்ல இருந்து த வீல் ஆஃப் டைம் 3வது சீசனுக்கு அப்புறம் கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைவ் ஆக்ஷன் எல்டன் ரிங் மூவி இப்போ ரெடியா பண்ணிட்டு இருக்கதா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அவர்தா த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2க்கு டிச்சன் லேச்மேனை யாங் சேனா கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் ட்ரைலர் படி பார்க்கும்போது ஹிட் யூனிவர்ஸ்ல இருந்து வெல்கம் டு த டெரிக்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரீஸ் அந்த கொலகார பேயோடைய ஆர்ஜினை பத்தி சொல்றதுக்கான சீரீஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்குவிட் கேமோட சீசன் 3ல ஸ்குவிட் கேமோட டைரக்டர் அதோட சீசன் 3ல மனுஷனுடைய ஒஸ்ட் சைடா காட்ட போறதா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சீசன் 2 கிளிஃபா முடிச்சிட்டாங்க.
இதை எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. டிஸ்னி கொக்கோமெலனுடைய ரைட்ஸ் எல்லாத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கொக்கோமெலனுடைய எல்லா வீடியோஸுமே நீங்க டிஸ்னி பிளஸ்ல 2027க்கு அப்புறம் பார்க்கலாம். கடைசியா பாய்ஸோட டைரக்டர் அதோடைய கடைசி சீசன்ல முக்கியமான நிறைய டெத் இருக்க போறதா சொல்லியிருக்காரு. யார் உயிரோட இருப்பா யார் உயிரோட இருக்க மாட்டாங்கன்றது ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததான் இந்த பக்கம் அனிமேசில வரும்போது ரீசியரோட சீசன் 4 2026 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் ப்ளூவோட சீசன் 2 ஜூலை 7 ரிலீஸ் பண்றாங்க. ஒன் பஞ்ச் மேனோட மாங்காவுக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்காங்க. இது ஜூலை 14 அப்புறம் அடுத்தடுத்த மாங்காஸை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் வேர்ட்லி மச்கின் லெட் ஸ்பீட் ரன் த டஞ்சன் வித் 1 HP அனிமே அக்டோபர் ரிலீஸ் ஆகதா சொல்லியிருக்காங்க. டர்கப்பின் ஒரிஜினல் சீன்ஸ்க்கான அனிமையோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஜூன் 28 ரிலீஸ் ஆகுது. மொத்தம் 6 எபிசோட் கொண்ட ட்ரெய்லர் அனிமேவா இது இருக்க போகுது. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் யார் விளையாண்டுருக்கீங்க, அதுக்கு ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ். இது சீக்கிரமா ரிலீஸ் ஆக போதாகவும் சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்த பேனிஷ்டு கோர்ட் மெஜிஷியன் எய்ம்ஸ் டு பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் கான அனிமே 2025 அக்டோபர் ரிலீஸ் ஆகதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த நியூஸ். இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பா சொல்லியிருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.